Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. என்னதான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டிலே ஆகியிருந்தாலும் அதை சுத்தி இருக்க ஹைப்ன்றது இன்னுமே குறையாம ஏறிக்கிட்டே தான் போகுது. பிகாஸ் டெய்லியும் எதனா ஒரு ரூமர்ஸ் இல்ல எதனா ஒரு பேச்சுன்றது அதை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுமே அடிக்கடி இந்த டாக்டர் டூம் பத்தியோ இல்லைன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் சேனல்ல கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னொரு அமேசிங்கான தியரியோட வந்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா at the end of the video it would make sense. ஆமால இப்படி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே தோணும். எதுக்காக இந்த கேம்பிட் பைல வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே உள்ள கொண்டு வந்திருக்காங்க? டூமுக்கும் கேம்பிட்டுக்கும் என்ன சம்பந்தம்? டெட்பூல் அண்ட் வூல்வரைன் உண்மையாவே MCU-க்கு ரொம்ப முக்கியமான படமா இருக்க போதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இதுல பேச போறோம். ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான தியரியோட தான் வந்திருக்கேன். என்னோட ஓன் தியரி கூடவே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் தியரியும் இருக்கு. ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. சோ சிட் பேக் அண்ட் என்ஜாய். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம். So first of all, இந்த ஃபேன் தியரி என்ன? நிறைய மார்வல் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, லோக்கி சீசன் 2 ஃபினாலேல ஒரு சீன் வந்து இருந்திருக்கும். லோக்கி வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருந்திருப்பாரு. லோக்கி வந்து சில்வியை கொல்லணுமா இல்லனா சில்வியை வந்து விட்டுட்டு சில்வி போயிட்டு கேங்க கொல்லட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல அவர் வந்து காலத்துல பின்னோக்கி போயிட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அவர் மோபியஸ் கூட ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு போவார். மோபியஸ் கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போவாரு. என்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ மாட்டி இருந்தா என்ன பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து லோக்கிக்கும் மோபியஸ்க்கும் இருந்திருக்கும். அப்ப மோபியஸ் தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஒரு கதையை வந்து சொல்லுவாரு. ஒரு நாள் வந்து பிளாக் சீக்கு பக்கத்துல ஒரு கேஸ் வந்துச்சு. ஒருத்தன் வந்து 5000 பேர் வந்து சாகிறதுக்கு காரணமா இருந்தா, ஒரு வேரியன்ட் வந்து அதுக்கு காரணமா இருந்தா, அது வந்து ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் டைம்ல இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால வந்து நானும் ஒரு சில ஹண்டர்ஸும் அவனை ப்ரூன் பண்றதுக்காக போயிருந்தோம். பட் போன இடத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு வேரியன்ட் வந்து ஒரு 8 வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியா எல்லாருமே ப்ரூன் பண்ணிட்டு இருந்தா என்னால அந்த ஒரு 8 வயசு பையனை ப்ரூன் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பதான் ரெவோனா ரென்ஸ்லேயர் உள்ள பூந்து அந்த 8 வயசு பையனை ப்ரூன் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ பேசிக்கலி இங்க லோக்கி கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, யூ சூஸ் யுவர் ஓன் பர்டன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்திருப்பாரு. பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 8 வயசு பையன் தான் இவங்க பேசின கான்வர்சேஷன் கூட கிடையாது. நிறைய மார்வல் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 8 வயசு பையன் தான் விக்டர் வான் டூம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாருமே நினைக்கிறதுக்கான காரணம் ஒன்னு இருக்கு, ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, இந்த பிளாக் சீக்கு பக்கத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா காமிக்ஸ்ல வந்து விக்டர் வான் டூமோட சொந்த நாடு இருக்குல்ல, அந்த நாடு அதாவது லாட்வேரியா வந்து பிளாக் சீக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இது வந்து விக்டர் வான் டூமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்டர் வான் டூமுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மா அவன் ரெண்டு பேருமே இழந்த ஒரு டைம் வந்து அவன் வந்து 5 to 8 வயசுல இருக்கும்போது தான் இழந்திருப்பான். அதனால இது வந்து ஒரு டாக்டர் டூம் ஆர் விக்டர் வான் டூம்கான ஒரு ரெஃபரன்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. which is fair enough because லாட்வேரியா பிளாக் சீக்கு பக்கத்துல தான் இருக்கு. and obviously சின்ன வயசுல விக்டர் வான் டூம் வந்து தன்னோட பேரண்ட்ஸை இழந்திருப்பான். சோ அதனால இட் மேக்ஸ் சென்ஸ். இதுக்கு அப்புறம் தான் என்னோட தியரி வந்து உள்ள வரப்போகுது. இது வந்து ஃபேன் தியரி, ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபேன் தியரி. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். சோ இந்த சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம வந்து பேசியிருப்போம், ஒரு ரிப்போர்ட்டை கவர் பண்ணியிருப்போம். டாக்டர் டூம் இத்தனை நாள் MCU-க்குள்ள இல்லாததுக்கான காரணமே TVA அண்ட் கேங் தான். அதாவது ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் டாக்டர் டூம் இத்தனை நாள் MCU-க்குள்ள இல்லாததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை பார்த்திருப்போம். இப்போ அதையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இந்த 8 வயசு பையன் வந்து இப்போ டைம் லைன்ல இல்லாததுக்கான காரணம் யாரு? ரெவோனா ரென்ஸ்லேயர் வந்து ப்ரூன் பண்ணுது. சோ பேசிக்கலி TVA அண்ட் ஹீ ஹூ ரிமைன்ஸோட கண்ட்ரோல்ல தானே TVA இருக்கு. அவன் வந்து இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லாததுக்கான காரணமே இந்த TVA-ன்றதுனால இப்போ நீங்க வந்து இது கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்லயே எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தினால டாக்டர் டூம் வந்து TVA மேலயும் சரி ஹீ ஹூ ரிமைன்ஸ் மேலயும் சரி ஒரு வெஞ்சன்ஸ்ல இருப்பாரு, ஒரு கடுப்புல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அண்ட் அப்படியே இது கூட திரும்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இட் மேக் சென்ஸ். 8 வயசு ஒரு சின்ன பையனை வந்து ப்ரூன் பண்ணி வாய்டுக்குள்ள அமுச்சு விட்டுறானுங்க. அவன் பல வருஷங்களுக்கு அதுக்குள்ளேயே ஒரு வெஞ்சன்ஸோட இருந்திருப்பான். இது எல்லாமே கனெக்ட் ஆகுதா? இங்க இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல தான் போறேன் இந்த தியரியில. பட் அதுக்கு முன்னாடி பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட், இந்த ஒரு ஃபேன் தியரி இருக்குல்ல, இந்த 8 வயசு பையன் தான் விக்டர் வான் டூம் அப்படின்ற தியரி இருக்குல்ல, இதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சுவலா 2023ல மார்வல்குள்ள இன்டர்னலா ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. நம்மள நிறைய பேர் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தி மார்வல் ஃபேன்ஸ் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, மார்வல் வந்து திடீர்னு தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. RDJ-வை டாக்டர் டூமா கொண்டு வரணும்ன்ற டிசிஷனை திடீர்னு தான் எடுத்திருப்பாங்க. கேங்ல இருந்து ஒதுங்கி வரணும்ன்ற டிசிஷனை திடீர்னு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, அவங்க இந்த டிசிஷனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023லே எடுத்துட்டாங்க. அந்த காமிகான் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லல. ரூசோ பிரதர்ஸ், அதாவது அடுத்த 2 அவெஞ்சர்ஸ் படத்தோட டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய ரூசோ பிரதர்ஸ் அவங்களே டீஸ் பண்ணிருப்பாங்க. நாங்க வந்து ஒன்னும் அவெஞ்சர்ஸ் மூவிஸை டைரக்ட் பண்ண வந்துட்டு RDJ-வை ரிட்டர்ன் ஆக சொல்லல. அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆனாரு. அவர் தான் எங்களை வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு கூப்பிட்டாரு. இது எல்லாமே காமிகான் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷமே இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் டீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ இந்த லோக்கி சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே மார்வலை பொறுத்த வரைக்கும் ஓகே, கேங்கோட ஸ்டோரி லைன் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. பத்தாதுக்கு இந்த ஜானதன் மேயர்ஸோட பிரச்சனையும் இருக்கு. இந்த நிலைமையில கேங்கோட ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிட்டு போறது வந்து நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அப்போதான் இந்த RDJ-வை கொண்டு வரது, இந்த பிளான் எல்லாத்தையுமே அவங்க போட்டுருக்கணும். சோ வை நாட் லோக்கி சீசன் 2
ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு டிசிஷன். why not இந்த சீரிஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது? ஏன் அந்த 8 வயசு பையன் உண்மையாவே விக்டர் வாண்டுமா இருக்கக்கூடாது? ஏன் ஒருவேளை மார்வல் ஸ்டுடியோஸ் இன்டென்ஷனலா வச்ச ஒரு சீனா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது. So I won't be surprised இது உண்மையாவே நடந்துச்சு அப்படினா இந்த 8 வயசு பையன் தான் விக்டர் வாண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா I won't be surprised. So coming back to the theory, இந்த இடத்துல இந்த விக்டர் வாண்டும் வாய்ட்ல இருக்கார்ல, இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஃபிலிம் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போகுதுன்ற மாதிரி தோணுது. ஆரம்பத்துல இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு MCU-க்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் சொல்ல போற தியரியை பார்க்கும்போது உங்களுக்குமே தோணும் MCU-ஓட ஃபியூச்சருக்கு இது ஒரு முக்கியமான படமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணலாம். எனக்கு இப்போ அப்படிதான் தோணுது. கெவின் ஃபெய்கி இதான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்து MCU-க்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவர் வந்து இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரோ என்னவோ. சோ ஒரு மனுஷன் வந்து வாய்டுக்குள்ள மாட்டி இருந்து அங்க இருந்து வெளியே வரதுக்கு ப்ராபபிலி 3 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு வந்து அந்த டிவியை டைம் டோர், அந்த டெம்பேட் கையில இருந்துச்சுன்னா அது மூலமா வெளியே வரலாம். இன்னொன்னு ஹீ ஹூ ரிமைன்ஸை கண்டுபிடிச்சு அவனோட டெம்பேடை வந்து கையில எடுத்துக்கிட்டா நீங்க அதை யூஸ் பண்ணி வெளியே வரலாம். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. பிகாஸ் ஹீ ஹூ ரிமைன்ஸை வந்து நெருங்கணும்னு நினைக்கிறவங்களால நெருங்கிட முடியாது. நீங்க வந்து லோக்கி சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க, அவன் வழி போட்டு கொடுத்தாதான் நீங்களால வரவே முடியும். அவன் நினைச்சாதான் உங்களால வந்து அவனை நெருங்கவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது ஹீ ஹூ ரிமைன்ஸை ஒதுக்கி வச்ச ஒரு கேரக்டரால வாய்ப்பே இல்ல ஹீ ஹூ ரிமைன்ஸை நெருங்கிறதுக்கு. சோ இதை தவிர்த்து கடைசியா அவருக்கு வந்து இருக்க ஒரே ஒரு வழி, வாய்டை விட்டு வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது வந்து கெசாண்ட்ரா நோவா கிட்ட இருந்த அந்த ஸ்லிங் ரிங். படத்திலேயே பார்த்திருப்போம். அந்த ஸ்லிங் ரிங் வந்து நார்மலா நம்ம பார்க்குற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்லிங் ரிங் மாதிரி இல்லாம மல்டிவர்சல் லெவல்ல போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ண முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு வழியில மட்டும் தான் டாக்டர் டூமால வெளியே போக முடியும். பட் அது கைக்கு வரது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. கெசாண்ட்ரா நோவாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமாலாம் தனியாலாம் கொல்ல முடியாது. சோ ப்ராபபிலி எனக்கு என்ன தோணுதுன்னா கெசாண்ட்ரா நோவா சாகிறதுக்காக தான் இத்தனை வருடங்களா டாக்டர் டூம் வந்து வாய்டுக்குள்ள அமைதியா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இப்ப டெட்பூலும் வுல்வரினும் வந்து கெசாண்ட்ரா நோவா முடிச்சு விட்டாங்க. இப்ப கெசாண்ட்ரா நோவா இறந்து போயிட்டாங்க. சோ ப்ராபபிலி அந்த டெட்பூலோட யூனிவர்ஸ்ல கெசாண்ட்ரா நோவா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி ஏகப்பட்ட டெட்பூல் காப்ஸ் வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்கல, அந்த போர்ட்டல் வழியா டாக்டர் டூம் வெளியே வந்திருக்கலாம். சரி ஓகே, எப்படியோ வந்து டாக்டர் டூம் வாய்ட விட்டு வெளியே வந்துட்டாரு அவ்வளவுதானு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டரே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கெசாண்ட்ரா நோவா இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்லிங் ரிங்க டாக்டர் டூம் எடுத்திருந்திருக்கலாம். அந்த ஸ்லிங் ரிங்க யூஸ் பண்ணி திரும்பவும் அவர் வந்து வாய்டுக்குள்ள வந்திருக்கலாம். எதுக்குற சம்பந்தமே இல்லாம வாய்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த டெட்பூல் அண்ட் வுல்வரினோட டெலிட்டட் சீன் ஞாபகம் இருக்குன்றது எனக்கு தெரியல. கேம்பிட் வந்து வாய்டுக்குள்ள அந்த கெசாண்ட்ரா நோவாவோட பேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சண்டெல்லாம் முடிஞ்சிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி திரும்பி பார்ப்பாரு, ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆகுறத அவர் கண்ணில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் படத்துல இருந்து அதை வந்து டெலிட் பண்ணிருப்பாங்க. பட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல சைடுல ஒரு டிவில வந்து அந்த ஒரு சீன் வந்து பிளே ஆயிருக்கும். சோ பேசிக்கலி அந்த சீன் வந்து படத்தோட ஒரு பார்ட். அதனால வந்து டெலிட்டட் சீன் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உண்மையாயிட்டு இது எல்லாமே கரெக்டா அலைன் ஆயிட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணதே டாக்டர் டூம் தான் அப்படின்றத வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஏன்டா டாக்டர் டூம் வந்து கேம்பிட்டுக்கு வந்து போர்ட்டல் ஓபன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கேம்பிட் இந்த படத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. எல்லாருமே அவங்க யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. சோ ப்ராபபிலி சோ எல்லாருமே அவங்களோட யூனிவர்ஸ்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இந்த வாய்ட்ல வந்து இப்ப மாட்டிட்டு இருக்காங்க டிவினால. பட் கேம்பிட் பொறுத்த வரைக்கும் தான் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்குன்ற ஒரு யூனிவர்ஸ் இருக்கானே தெரியல, நான் வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ why not டாக்டர் டூமும் சரி கேம்பிட்டும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஏன் சின்ன வயசுல இருந்தே இந்த வாய்ட்ல ஒன்னா வளர்ந்து வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. காமிக்ஸ்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் why not ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து இங்க இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி அங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டரும் சின்ன வயசுல இருந்து தான் கூட இருந்த கேம்பிட்ட கூடவே கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட வந்திருக்கலாம். பிகாஸ் நீங்க அந்த டெலிட்டட் சீன்ல பாத்தீங்கன்னா கேம்பிட் திரும்பி பார்க்கும்போது அவர் சிரிக்கிறதுல தெரியும் இது வந்து அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி நடக்கும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான், நமக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இப்ப ஃபீல் ஆகுது. அப்ப ஏன் டாக்டர் டூம் வந்து இந்த கெசாண்ட்ரா நோவாக்கு அகைன்ஸ்டான பேட்டில்ல கலந்துக்கல, ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ் மெம்பர்ஸ் கூட கலந்துக்கலன்ற மாதிரி கேள்வி ஒன்னு வரலாம். மேபி இந்த சைடு ஆஃப் கேம்பிட் இந்த டாக்டர் டூம் பத்தி அந்த ரெசிஸ்டன்ஸ் டீமுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கலாம். ஆர் எல்ஸ் டாக்டர் டூம் வேற ஒரு வேலையா போயிருக்கலாம். இவங்க வந்து ஆரம்பத்திலே ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். ரெண்டு பேரும் தனித்தனியா போய் எதனா தேடுவோம், எதனா ஒரு மிஷன்ல மாதிரி தனித்தனியா போய் இருந்திருக்கலாம். ஃபைனலி அந்த ஸ்லிங் ரிங் வந்து கெசாண்ட்ரா நோவா இறந்து போன இடத்துல அது மட்டும் அழியாம இருந்து அந்த ஸ்லிங் ரிங் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வாய்டுக்குள்ள வந்து கேம்பிட்ட கூட்டிட்டு ஒரு வெளியே போற மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் இது தியரின்றதுனால ஒரு சில பிளாட் ஹோல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐம் ஜஸ்ட் சேயிங். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே காஸ்ட் அனௌன்ஸ்மென்ட்ல பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டா இருக்கிறது இந்த சானிங் டேட்டமோட கேம்பிட் மட்டும் தான். மத்த எல்லா எக்ஸ்மென் கேரக்டர்ஸுமே ஆல்ரெடி பார்த்த எக்ஸ்மென் கேரக்டர்ஸ். இவர் மட்டும் தான் இந்த வாய்டுக்குள்ள இருந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்க ஒரு கேரக்டர். சோ மேபி அந்த டெலிட்டட் சீனுக்கும் இந்த டாக்டர் டூமுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ, நான் சொல்ற மாதிரி தான் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் நிறைய பேருக்கு வரலாம். ஏன் அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணது டெட்பூலா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் டெட்பூல் அந்த போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் டெட்பூல் அந்த இடத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்னா ஈஸியாவே டிவி கிட்ட இருந்து ஒரு டெம்பேட் வச்சு ஒரு டைம் டோர் ஓபன் பண்ணி வர முடியும். பிகாஸ் படத்தோட எண்ட் அப்படிதான் இருந்துச்சு. டெட்பூலும் வுல்வரின் ரெண்டு பேரும் டிவியை கூட ஒர்க் பண்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. திங்ஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட், நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்லயும் டிவியை கூட தான் அவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஈஸியாவே ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ திரும்ப அவர் வாய்டுக்கு போகணும் இல்ல வேற எதனா ஒரு யூனிவர்ஸ்க்கு போகணும்னா ஈஸியாவே அந்த டெம்பேட் வச்சு வரலாம். அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு அது டெட்பூலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. வேற யாரோ கேம்பிட்ட தெரிஞ்ச வேற யாரோ தான் ஓபன் பண்ணிருக்கணும். அதனால தான் எனக்கு தோணுது இது மேபி டாக்டர் டூமா இருக்கலாமோ. ஒருவேளை டாக்டர் டூம் தான் இத்தனை
வருஷங்களா வாய்ட்ல இருந்திருக்கலாம். டாக்டர் டூம் கூட இந்த கேம்பிட்டும் ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்கலாம். ரெண்டு பேருமே எதனா ஒரு பிளான் போட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் இந்த ஸ்லிங் ரிங் கைக்கு நமக்கு கிடைக்கும், அது கிடைச்சோன்னு இங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் போட்டுருக்கலாம். சோ ஃபைனலி அந்த ஸ்லிங் ரிங் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி போற மாதிரி அந்த டெலிட்டட் சீன் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. சோ வை நாட், எண்ட் ஆஃப் த டே எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தானே, எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் இருக்குல்ல. சோ வை நாட் இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ மேபி நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஃபேன் தியரி இருக்குல்ல, அந்த 8 வயசு பையன் தான் விக்டர் வான் டூம், அது நடக்கலனாலும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேரியன்ட் ஆஃப் டாக்டர் டூம் இந்த டிவியை ப்ரூன் பண்ணி அவன் பல வருஷங்களுக்கு வாய்டுக்குள்ள இருந்தான், அவனுக்கும் கேம்பிட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் பேசிக்கலி சொல்ல வரேன். ஏன்னா ஒரு வேரியன்ட் ஆஃப் ஜானி ஸ்டாம் நம்ம பார்த்திருக்கோம், அவன் வந்து ரீட் ரிச்சர்ஸ் பத்தி பேசுறத பார்த்திருப்போம். சோ பேசிக்கலி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமுமே அந்த வாய்டுக்குள்ள இருந்திருக்கு. சோ ப்ராபபிலி ஒரு டாக்டர் டூம் வேரியன்ட்டுமே இருந்திருக்கலாம். மேபி இந்த இவங்க எல்லாருமே இருந்த ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு இன்கர்ஷனால, அதுல இருந்து மீதி இருந்தவங்க எல்லாருமே இப்போ வாய்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு ஏன் எண்ட் ஆஃப் த டே பேட்டில் வேர்ல்டே இந்த வாய்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாய்டுக்குள்ள தான் டாக்டர் டூம் வந்து சீக்ரெட் வார்ஸ்ல பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறாரு. பிகாஸ் ஒரு மல்டிவர்சல் வேஸ்ட் லேண்ட் தான வாய்டு, அதை தான் வந்து பேட்டில் வேர்ல்டாவே மாத்த போறாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இத பண்ணுவாங்களா, இது வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. பேசிக்கலி இதெல்லாம் ஃபேன் தியரிஸ் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே மார்வல் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான காரணமே ஃபேன் தியரிஸ் தான். ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு முடிச்சிட்டு வந்துட்டு அந்த படத்தை பத்தி இப்படி நடக்கலாமோ, அடுத்து இப்படி போகலாமோ அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றது தான் மார்வலை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. சோ ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருப்போம், கெஸ் பண்ணிட்டே இருப்போம், இந்த மாதிரி நிறைய தியரிஸ் பேசிட்டே இருப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் சொல்லியிருக்க இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கூடி சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியில வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.